அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும். ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரம்பொருள் மகாவிஷ்ணு என்ற நபர் அரசு பள்ளி ஒன்றில் மறுபிறவி குறித்து பேசிய ஒரு பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறானோ அவனின் பாவ புண்ணியத்தை பொறுத்து அவன் அடுத்த பிறவியில் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ ஏழையாகவோ பணக்காரனாகவோ பிறக்கிறான் என்ற ஒரு கருத்தை கூறினார். கண் பார்வை இல்லாமல் கைகால் பலவீனங்களோடு பலவித நோய்களோடு பிறக்கும் நபர்கள் போன பிறவியில் செய்த பாவத்தினால்தான் இந்த பிறவியில் இப்படி பிறந்திருக்கிறார்கள் என்று இவர் ஒரு தவறான கருத்தை கூறுகிறார். இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க, கால் இல்லாம பிறக்கிறாங்க, கண் இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் இதை பற்றி என்ன கூறுகிறது என்று நாம் இப்போது பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சில வசனங்களை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். பார்வையற்ற ஒரு நபரை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து இவர் குருடராய் பிறந்ததற்கு இவர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவரை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, மாறாக தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று கூறுவார். இயேசு கிறிஸ்துவின் போதனை மாற்றுத்திறனாளி மக்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறது என்பதை இந்த பகுதியில் நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறது. மேலும் பைபிள் மற்றும் பல வேதங்களில் இருக்கும் கருத்துக்களை தான் எடுத்து கூறுகிறேன் என்ற போர்வையில் பைபிளிலும் இவர் சொல்வதை போன்ற மறுபிறவி கருத்து இருப்பதாக கூறுகிறார். பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா let me say he has some ego problem, அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை. பரிசுத்த வேதாகமம் மனிதனின் வாழ்க்கையை பற்றி என்ன கூறுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது. மனிதன் இந்த உலகத்தில் செய்யும் பாவ புண்ணியத்தை பொறுத்து இந்த உலகத்திலேயே மறுபடியும் பிறப்பான் என்று பரிசுத்த வேதாகமம் எங்கும் கூறவில்லை. ஒரு மனிதன் ஒரு முறை பிறக்கிறான், ஒரு முறை இறக்கிறான், அதன் பின்பாக அவன் நியாய தீர்ப்பை அடைகிறான். அதாவது நியாய தீர்ப்பில் பரலோகம் அல்லது நரகம் இவை இரண்டில் ஒன்றை அவன் அடைகிறான் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே அவன் பாவத்தில் தான் பிறக்கிறான். அப்படி பிறக்கும் ஒரு மனிதன் பரிசுத்தத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் இயேசு ஒன்றை வர வேண்டும். தன்னுடைய அனைத்து கிரியைகளையும் விட்டும் அவன் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவன் காட்டிய வழியில் நடந்தால் மட்டுமே அவன் பரலோகத்தை அடைய முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பரலோகம் செல்வதற்கான ஒரே வழி, அவரை அல்லாமல் வேறு வழி இல்லை. இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக போதிக்கிறது. இதுவே உண்மை, இதுவே பரிசுத்த வேதாகமம் கூறும் சத்தியம். பாவ புண்ணியத்தின் நிமித்தம் இந்த உலகத்தில் மறுபடியும் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறப்பான் என்று எந்த இடத்திலும் பரிசுத்த வேதாகமம் போதிக்கவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மகாவிஷ்ணு போன்ற நபர்கள் தங்கள் அறியாமையை விட்டு மனம் திரும்பும்படியாகவும் அவர்களின் கண்கள் திறக்கப்படும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.